இன்று நாம் பேச போகும் விஷயம் வெறும் சுவாரஸ்யத்துக்கானது மட்டுமல்ல, நமது சமூகத்தின் நலனுக்கும் விழிப்புணர்வுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. நமது வீடுகளிலோ அல்லது உறவினர் வீடுகளிலோ ஒரு குழந்தையின் தலையில பார்த்தீங்கன்னா 2 சுழி இருந்தால் உடனே பெரியவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? இவனுக்கு 2 கல்யாணம் நடக்கும் என்றோ அல்லது இவன் அடங்காத குறும்புக்காரனாகத்தான் இருப்பான் என்றோ சொல்வதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆரம்பத்தில் இது விளையாட்டாக தெரிஞ்சாலும் இது போன்ற மூட நம்பிக்கைகள் ஒரு மனிதனின் மனநிலையிலும் குழந்தையின் வளர்ச்சியிலும் எத்தகைய தவறான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. இன்று இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் உண்மையையும் சமூக நலன் சார்ந்த பார்வையும் விரிவாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு விஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். முதலில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கைகள் எப்படி மக்கள் மனதை பாதிக்கிறது என்று பார்ப்போம். ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 2 சுழி இருக்கிறது என்பதற்காக அந்த குழந்தை குறும்புக்கார குழந்தை என்று தொடர்ந்து முத்திரை குத்தப்படும் பொழுது அந்த குழந்தையின் மனதில் நம்ம இப்படிதான் இருக்க வேண்டும் போல என்ற எண்ணம் பதிந்து விடுகிறது. இது அவர்களின் இயல்பான குணத்தை மாற்றி தவறான வழியில் வழி நடத்தக்கூடும். அதே போல 2 கல்யாணம் என்ற வார்த்தை இதை ஒரு இளைஞனிடமோ அல்லது இளம் பெண்ணிடமோ நாம சொல்லும் போது அது அவர்களின் எதிர்கால திருமண வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற பயத்தையோ அல்லது குழப்பத்தையோ ஏற்படுத்துகிறது. ஒருவரின் உடல் அமைப்பை வைத்து அவர்களின் குணத்தையும் எதிர்காலத்தையும் கணிப்பது முற்றிலும் தவறான அணுகுமுறையாகும். அப்படியானால் உண்மை என்ன? அறிவியல் என்ன சொல்கிறது? மருத்துவ ரீதியா பார்த்தீங்கன்னா இது மிகவும் சாதாரணமான ஒரு மரபணு அமைப்பு ஆகும். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும் போதே தலைமுடி எந்த திசையில் வளர வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. முடி வளர தொடங்கும் மையப்புள்ளியை தான் நாம சுழி என்று சொல்றோம். பெரும்பாலானவர்களுக்கு இந்த மையப்புள்ளி ஒன்றுதான் இருக்கும். ஆனா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவர்களின் டிஎன்ஏ அமைப்பின் காரணமாக இந்த மையப்புள்ளி 2ஆக பிரிந்து இருக்கும். இது உங்கள் முகத்தில் மச்சம் இருப்பதை போல, உங்கள் கைரேகையில் தனித்துவமாக இருப்பதை போன்றோ ஒரு சாதாரண உயிரியல் நிகழ்வு தானே தவிர எந்த வகையிலும் குறைபாடோ அல்லது விதியை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டதோ கிடையாது. நண்பர்களே, நாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நவீன அறிவியல் யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செவ்வாய் கிரகத்திற்கே செயற்கைக்கோள் அனுப்பும் காலத்தில் இருக்கும் நாம இன்னும் ஒருவரின் முடி வளரும் திசையை வைத்து அவர்களின் குணத்தை எடை போடுவது சரியா? திருமணம் என்பது பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களின் புரிதல், அன்பு மற்றும் விட்டு கொடுக்கும் தன்மையை பொறுத்தது. அதற்கும் தலையில் இருக்கும் முடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே போல குழந்தைகளின் குறும்புத்தனம் என்பது அவர்களின் மூளை வளர்ச்சியின் ஒரு பகுதி ஆகும். அதை அன்பாலும் சரியான வழிகாட்டுதலாலும் தான் கையாள வேண்டுமே தவிர சுழியின் மீது யாரும் பழி போடக்கூடாது. இனிமேல் யாராவது ஒரு குழந்தையை பார்த்து இப்படி சொன்னால் உடனே தயங்காமல் அவர்களுக்கு இதில் உள்ள அறிவியல் உண்மையை எடுத்து சொல்லுங்கள். அது மட்டுமில்லாம உடல் அமைப்பை வைத்து கேலி செய்வதையோ அல்லது தவறாக கணிப்பதையோ நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஒரு சமூகத்துல நல்ல மாற்றத்தை உருவாக்குவது நமது ஒவ்வொருவரின் கையிலும் தான் உள்ளது. தேவையற்ற மூட நம்பிக்கைகளை தவிர்த்து அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்போம். அடுத்த தலைமுறைக்கு தெளிவான சிந்தனையை பரிசீலிப்போம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு புதிய பார்வையை கொடுத்திருக்கும் என நம்புகிறேன். இந்த பயனுள்ள தகவல் அனைவரையும் சென்றடைய உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் வாட்ஸ்அப் குரூப்பிற்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல சமூக நலன் மற்றும் அறிவியல் சார்ந்த பல தெளிவான தகவல்களுக்கு நமது விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.